வணக்கம். நான் தான் உங்கள் சிவில் இன்ஜினியர் விக்டர். அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, சார் எப்படி ஒரு வீடு கட்டணும், அமௌண்ட் கையில் கம்மியாக தான் இருக்குது, நம்ம லோன் எடுத்து கட்டலாமா இல்லை அமௌண்ட்டை நம்ம சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கட்டலாமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. நான் அதுக்கு அவங்கள்ட்ட சொன்னேன், இப்போது லோனுங்கிறது நம்ம அந்த இடைத்தரப்பட்ட மக்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு பாலமாக தான் இருக்கும். என்னென்னா எந்த ஒரு ஆசையை ஃபுல்ஃபில் பண்ணுறதும் இந்த இஎம்ஐ அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் தான். அதனால் இப்போ நாம் அமௌண்ட்டை நம்ம கையில் சேர்த்து வைக்கிறதுங்கிறது ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான், கஷ்டமான ஒரு விஷயந்தான். இப்போ ஒரு 10 lakhs இருக்குது அப்படின்னா நம்ம இன்னொரு 10 lakhs தேவைப்படுது. அந்த 10 lakhs நாம் எப்படியும் ஒரு நடுநிலை மக்களுக்கு சேர்க்கறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 5 வருஷம் ஆகும். இப்போ நம்ம லோனு இன்ட்ரெஸ்ட் அதிகம், இப்போ மினிமம் ஒரு பேங்க்கில் ஒரு 9% இல்லைன்னா 10% மினிமம் ஸ்டார்டிங்லேருந்தே குறைஞ்ச இன்ட்ரெஸ்ட் அவ்வளோ கொடுப்பாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டு ஒரு 10 லட்சத்துக்கு நம்ம மினிமம் எக்ஸ்ட்ரா 5 lakhs போல் கட்ட வேண்டியிருக்கும். இது நாம் இப்போ இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குதுன்னு நினச்சி நம்ம அதை இக்னோர் பண்ணோம்னா நம்ம 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம அமௌண்ட்டை சேர்த்து விட்டு வீடு கட்டும்போது நம்மளோட பில்டிங் காஸ்ட், மெட்டீரியல் காஸ்ட், லேபர் காஸ்ட் எல்லாமே டோட்டலாக நிச்சயம் அதிகமாகும். இப்போ நம்ம ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 1800 இல்லைன்னா 2000 அந்த மாதிரிக்கு நம்ம வீடு கட்டி கொடுக்கறதா இருந்தால் இன்னும் ஒரு 5 years ஒரு 7 years போகும்போது அந்த பில்டிங்கோட காஸ்ட் மொத்தமாக நிச்சயம் அதிகமாகும். நம்ம அப்படிங்கும்போது மேக்ஸிமம் கணக்கு பார்த்தோம்னா நம்ம கட்டின இஎம்ஐயோட இன்ட்ரெஸ்ட்டும் அதுக்கப்புறமா 2வது கட்டும்போது பில்டிங்கோட அதிகமான காஸ்ட்டும் நிச்சயம் டேலி ஆகும். ஸோ நம்ம வீடு கட்டணுங்கும்போது லோன் போட்டு குறைஞ்சதாக கவர்மெண்ட் லோன் இல்லைனாலும் லோன் போட்டு பண்ணுறது ரொம்ப பெட்டர் தான். அதுக்குன்னு ஃபினான்ஸ் லைனில் யாரும் போகாதுங்க. ஃபினான்ஸ் லைனில் போகும்போது மினிமமே ஒரு 13% இன்ட்ரெஸ்ட்லாம் போடுறாங்க. அதுங்கும்போது நம்ம பாதிக்கு மேலே அமௌண்ட்டு இன்ட்ரெஸ்ட்டே கட்ட வேண்டியது இருக்கும். அப்படிங்கும்போது ரொம்ப நமக்கு வீடு கட்டி உள்ளே போயிடுவோம். இருந்தாலும் 2வது நம்ம அந்த லோன் கட்டணும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ கவர்மெண்ட் ஜாப் பண்ணுறவங்களுக்கு தெரியாது, மந்த்லி அவங்களோட சேலரியிலேருந்து அமௌண்ட்டை எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்படிங்கும்போது தெரியாதான கூலி வேலை செய்கிறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். வீடு கட்டுறது நல்லது, நம்ம வாழ்வாதாரத்துக்கு மிகவும் ஏற்றது. அந்த லோன் போட்டு கட்டுறதும் கெட்டது. நம்ம நடுத்தரப்பட்ட மக்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ப்ராப்பராக உங்கள் ப்ராப்பர்ட்டியை வச்சு நல்ல ஒரு பேங்க்கில் லோன் போட்டு வீடு கட்டுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேசியா கன்ஸ்ட்ரக்ஷன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் சிவில் சம்மந்தப்பட்ட வீடியோக்களுக்காக காத்திருங்க. நன்றி.